Hello guys, Samsung brand பார்த்தீங்கன்னா அதனோட F சீரிஸ்ல F55 அப்படிங்கிற மொபைல் ஃபோனை வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதான் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனோட ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாடல் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதனோட ஹைலைட்ஸு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே எடுத்ததும் மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல் பக்கமாக ஒரு பாக்ஸ் இருக்கு. அதில் சாம்சங் கம்பெனியோட புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிம் எஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க. டைப் C to C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே சார்ஜர் இல்லை, தனியாக தான் வாங்கணும். சாம்சங் கேலக்ஸி F55 இதெல்லாம் எடுத்து வாங்க வச்சிடலாம். இந்த மொபைல் ஃபோனை கையில் எடுத்த உடனே வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு இதனோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 180 கிராம் வெயிட் இருக்குது. அப்புறம் இதனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இதனோட பேக் பேனல் பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸில் ஸ்லிம்மான வீகன் லெதர் அப்படின்னு சொல்லி சாம்சங் சொல்கிறாங்க. பிடிக்கிறதுக்கு நல்லா கிரிப்பாக இருக்குது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க வித் ஸ்மால் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ரெக்டாங்கிள் ரவுண்ட் கார்னர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வித் 1000 nits பீக் பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மொபைலோட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் ஃபோனோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு அப்படி இல்லைனா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 1 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒரு டீசெண்டான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதனோட OS பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட One UI 6.1 அப்படிங்கிற OS பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட இருக்கிற இந்த கலர் என்ன கலர் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இதுக்கு சாம்சங் வச்சிருக்கிற பேர் ஆப்ரிகட் க்ரஷ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு கலர்லேயும் இந்த மொபைல் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரைஸ் இன் பிளாக் அப்படிங்கிற இன்னொரு கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இதனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ப்ரைஸ் வந்து 27,000க்கும் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ப்ரைஸ் வந்து 30,000க்கும் 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ப்ரைஸ் வந்து 33,000க்கும் கிடைக்குது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கை மொபைல்ஸ் ஆரணி. தேங்க்யூ.